ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் லோகேஸ்வரி போர்ட். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கவியோட ஆனுவல் டே செலிப்ரேஷன் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பாவம் பிள்ளை ஒரு வாரமாக கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் பண்ண போகிறா. ஸோ இன்றைக்கி பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் எங்கள் வீட்டுக்கும் எங்கள் ஸ்கூலுக்கும் ரொம்ப லாங்கு. போனதுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாமே சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இதுதான் அவள் ஃபஸ்ட்டு பாட்டுக்கு ஆடின அந்த காஸ்டியூம், சாமி பாட்டுக்கு ஆடினது. இவங்க எல்லாருமே அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடின பசங்க ஸ்கூல். அப்புறம் அவார்ட் கொடுக்க சொன்னாங்கப்பா, அதெல்லாம் கொடுத்துட்டு கவியோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இதுதான். இது செமையாக ப்ராக்டிஸ் பண்ணுது. இந்த பர்ஃபார்மன்ஸு சொல்லியே ஆகணுங்க. ரொம்ப மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஆடினதை நீங்களே பாருங்களேன். அது அவள் ஃப்ரெண்டு செமையாக ஆடினாங்க. 2 பேருமே சூப்பராக இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ். எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் மேக்கப்பும் செமையாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்க என்ன சொல்லலாம்னு. ஸோ முன்னாடிலாம் அவ்வளோக்கா டான்ஸ் ஆடின மாட்டா. இப்போ தான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஓகே என்னால் முடியும்னு சொல்லிட்டு அவளும் ஆட ட்ரை பண்ணுறா. ஸோ இந்த பாட்டு கிருஷ்ணர் பாட்டுங்க. அதனால் ஹெவி பர்ஃபார்மன்ஸ்லாம் இல்லை, சும்மா லைட் பர்ஃபார்மன்ஸ் தான். பட் ஆனால் சூப்பராக ஆடினா அங்கேருந்து எல்லாருமே சொன்னாங்க. நான் அந்த ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டுங்க. அதாவது நான் சின்ன வயசுலேருந்தே அந்த ஸ்கூல் 1 to 5th வரைக்கும் நான் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். இப்போ நான் படித்த ஸ்கூலில் என் பொண்ணு படிக்கிறா அப்படின்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அதே ஸ்கூலு அதே இதுன்றதுனால அவளுக்கும் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அவள் செம்மையாக சூப்பராக படிப்பாள். கவர்மெண்ட் ஸ்கூல் தான், பட் கோச்சிங் செம்மையாக இருக்கும். டீச்சிங்கும் வேறு லெவல். அவள் 4th படிச்சிட்ருக்கா. செம்ம பிரில்லியன்ட் அண்ட் டேலண்டான பொண்ணுங்க. சூப்பராக படிப்பாள். ஸோ டான்ஸு பர்ஃபார்மன்ஸும் செம்மையாக இருக்குங்க. நீங்கள் பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அது அவள் ஃப்ரெண்டு தான். நம்ம படிக்கும் போதெல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்காது இல்லைங்க. டான்ஸு ஆடும்போது இதெல்லாமே இல்லை. ஸோ இப்போ ஒரு நமக்கே ஒரு இன்வால்வ்மெண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி நம்மளும் போய் டான்ஸ் ஆடலாமா அப்படின்றது நமக்கு தோணுது. ஸோ அதாங்க. அவ்வளோதாங்க, இந்த பாட்டு முடிஞ்சு. அடுத்து ஒரு பாட்டு இதில் சூப்பராக இருந்தது. இந்த சாரீக்கு அடுத்து என்னைய 2 வார்த்தை பேச சொன்னாங்க. ஏன்னா அந்த ஸ்கூலில் நான் படித்த பொண்ணு அப்படின்றதுனால. அந்த பேக்ரவுண்டு அந்த தலையில் முடியெல்லாம் வச்சது. அடுத்து இந்த ஃபோட்டோ சொல்லியே இது எங்கள் அம்மா கையால் ப்ரைஸ் கொடுத்தது ரொம்ப
ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோ எடுக்க கூட யாருமே இல்லையா, அதனால் வந்து ஃப்ரெண்டு தான் எடுக்க சொன்னான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.